கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டு காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதிலும் உங்களுக்காக செபிப்பதிலும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் சங்கீதக்காரன் 121 சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த மாதம் முழுவதற்கும் தேவையான ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொருவரிடத்திலே எதிர்பார்க்கிறோம். அதிகாரிகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பரிடத்திலே. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் பொழுது சகல விதத்திலும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி தேவனிடத்திலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே, ஒவ்வொரு மனிதனையும் நீ காண்கிறவராய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்திலே இந்த சங்கீதத்தின்படி இவர்களை நான் ஆண்டவரை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆசீர்வதிப்பீராக, பரத்திலிருந்து நன்மையை கொடுப்பீராக, போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பீராக. அவர்களுடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு தனி நபர்கள் மீதும், குடும்பத்தின் மீதும், பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவனுடைய வல்லமை இறங்கி கர்த்தாவினுடைய ஆசீர்வாதம் இந்த வேத வசனத்தின்படி தங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, இந்த 121 சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசித்து இந்த ஆவணி மாதம் முழுவதிலும் அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.